லண்டனில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டம் செய்த இந்திய வம்சாவளியினருக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாகிஸ்தான் ராணுவ மற்றும் விமான ஆலோசகர் கர்னல் தைமூர் ரகத் தனது கையில் இந்திய விமானப்படை முன்னாள் கேப்டன் அபிநந்தனின் சுவரொட்டியை பிடித்திருந்தவாறு கழுத்தை அறுத்து விடுவேன் என்று சைகை செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. பகல்காம் தாக்குதல் என்பது மதத்தின் மீதான தாக்குதல் அல்ல, இந்தியா மீதான தாக்குதல் என ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் YS தர்மிளா விமர்சனம். இறந்தவர்களில் முஸ்லிம்களும் உள்ள நிலையில் இது ஒரு மதத்தின் மீதான தாக்குதல் என எவ்வாறு கூற முடியும் என்று பாஜகவிற்கு கேள்வி. முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் உயர்வு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான மருத்துவப்படி ரூபாய் 75,000 1 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தகவல். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி உட்பட 5 மருத்துவ பிரிவுகளில் 121 பேராசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியம் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. 121 பேராசிரியர்களுக்கு 10 நாட்களில் முதலமைச்சர் பணி நியமன ஆணை வழங்கவுள்ளார் என்று சட்டப்பேரவையில் விளக்கம். வேதாரண்யத்தில் விருந்தினர் மாளிகை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் வேலு உறுதி. ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்களில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு உறுதி. அன்னவாசல் ஜல்லிக்கட்டில் தற்காலிகமாக டேங்கர் மூலம் குடிநீர் வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. திருப்பத்தூரில் புதிதாக 7 பால் குளிரூட்டும் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் அறிவிப்பு. ஆம்பூர் பால் குளிரூட்டும் மையத்தை புதுப்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல். சமூக நலத்துறையில் காலியாக உள்ள 7,997 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் தகவல். அங்கன்வாடி பணியாளர்கள், உதவியாளர்களை நியமிக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டு உள்ளதாக சட்டப்பேரவையில் பேச்சு. மாநகராட்சி பகுதியில் உள்ள இந்த அங்கன்வாடி மையங்கள் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு பராமரிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் கடந்த வாரத்திலே. அதன்போல நம்முடைய மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரோடு அவருடைய துறை அலுவலர்கள் 2 துறை அலுவலர் உட்கார்ந்து பேசி இப்பொழுது புதியதாக 12/3/24 அந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. பொது நிதி, அதுபோல் மாநில நிதி ஆணைய நிதி, 15வது நிதி ஆணைய நிதி மற்றும் எஜுகேஷன் செஸ், அதாவது கல்வி நிதியிலிருந்து நகராட்சி நம்முடைய அங்கன்வாடி மையத்திற்கான புதிய கட்டிடமும் கட்டலாம், பராமரிப்பும் செய்யலாம், சத்துணவு மையங்களில் உள்ள அந்த சமையல் அறைகளையும் பராமரிப்பு செய்யலாம் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சிகரெட் லைட்டருக்கு தடை பரிசீலனையில் உள்ளதாக சட்டசபையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. தீப்பெட்டி தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை நசுக்கும் சிகரெட் லைட்டருக்கு தடை குறித்து முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் பேச்சு. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கோவில் திருவிழாக்களில் உரிய நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எப்போதும் அலட்சிய போக்குடனே செயல்படும் திமுக அரசுக்கு தனது கண்டனம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழக வெற்றிக் கழக பூத் கமிட்டியில் கலந்து கொள்வதற்காக கோவைக்கு வருகை தந்தார் அக்கட்சியின் தலைவர் விஜய். கோவை விமான நிலையத்திற்கு வருகை தந்த விஜய்க்கு ரசிகர் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. கோவை வந்தடைந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வழிநடக்கிலும் வரவேற்பு அளித்த தமிழக வெற்றிக் கழகத்தினர். கோவை விமான நிலையம் வெளியே திறந்த பிரச்சார வாகனம் மூலம் ரோட் ஷோ நடத்திய நடிகர் விஜய்க்கு மலர் தூவி வரவேற்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.